அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 3 days ஸ்டடி பிளான், அப்புறம் வந்து ஓனா படிக்கிறதுக்கு ஒரு செக்லிஸ்ட் அப்படின்றத சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ரெண்டு விதமான இந்த இடத்துல வந்து ஸ்டடி பிளான் அப்படின்றத பார்த்துரும். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டடி பிளான் அப்படின்றது என் கூட சேர்ந்து நீங்க படிக்கிறது. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது சார் நான் கொஞ்சம் ஓனா படிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு இன்னொரு ஸ்டடி பிளான் அப்படின்றத சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டடி பிளான் அப்படின்றது என்ன அப்படின்னா 3 நாள் மாரத்தான் போக போறோம்ல, அதுக்கான ஸ்டடி பிளான் அப்படியே தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா உங்களுக்கு சொல்ல போறேன். எதெல்லாம் நடத்த போறேன், எந்தெந்த டைம்ல நடத்த போறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்க கொஞ்சம் லைவ் கிளாஸ் வரும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, இந்த டைம்ல இந்த கிளாஸ் இருக்கா, இது எனக்கு இம்பார்ட்டன்ட், எனக்கு இலக்கண குறிப்பில் நான் வீக்கா இருக்கேன், அதை நான் அட்டன் பண்ணணும். புக்கின் சைடில் நான் வீக்கா இருக்கேன், அது இந்த டைமா, ஓகே நான் அதை வந்து கண்டிப்பா அட்டன் பண்ணணும். அப்போ இதுல உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு கிளியாரிட்டி அப்படின்றது கிடைச்சிடும். அதுக்கு அடுத்து சார் கொஞ்சம் ஓனா படிக்கிறேன், எனக்கு வந்து நீங்க நம்ம நடத்துங்க, நான் அப்பப்போ வந்து பார்த்துக்கிறேன், நான் கொஞ்சம் ஓனாவும் படிக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு செக்லிஸ்ட் வச்சு உங்களுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா சிம்பிளா ஒரு ஸ்டடி பிளான் அப்படின்றது சொல்ல போறேன். போறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா வெல்கம் டு வேதாந்த சேனல். யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே, யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் அந்த செக்லிஸ்டோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான லிங்க் அப்படின்றது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, சரிங்களா? இந்த ஒரு செக்லிஸ்டுக்கான பிடிஎஃப் அப்படின்றது டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அந்த ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சரி. என்ன சார் இந்த 3 days ஸ்டடி பிளான் சொன்னீங்கல்ல சார், அதில் என்ன சார் இருக்க போகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு காலையில 10 மணிக்கு ஆல்ரெடி உங்களுக்கு நான் நேத்தியே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதனால இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாகவே நான் சொல்லணும், சரிங்களா? காலையில 10 to 11 பார்த்தீங்க அப்படின்னா வீக் குவிஸ் வந்து போக போகுது. அதாவது இந்த புக் பேக்ல இருக்கக்கூடிய வீக் குவிஸ். அதுக்கடுத்து 11 to 1 பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டட் குருவினாக்கள் அப்படின்னு சொல்லும்போது சார் முக்கியமானது மட்டும் தான் நடத்துவீங்களா, மீதி இதெல்லாம் நடத்த மாட்டீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா எல்லாத்தையும் நான் சொல்ல போறேன். எது முக்கியமோ அதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுவேன், எது வந்து கொஞ்சம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி இருக்கோ அதை கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லுவேன், அந்த மாதிரி நடத்துவேன். ஆனா எல்லா குருவி நாட்களும் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா நான் கவர் பண்ணிடுவேன், கவலைப்படாதீங்க, சரிங்களா? அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 1 மணிலேருந்து 2 மணி பாத்தீங்க அப்படின்னா கலைச்சொல், உங்களுக்கு ஷாவணி மேம் வந்து இந்த கலைச்சொல் வந்து எடுப்பாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மார்ச் 25, அதாவது இன்னைக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா 2 to 4 பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டட் சிறுவினாக்கள் அப்படின்றது இருக்குல்ல, அந்த சிறுவினாக்கள் இருக்கக்கூடிய முக்கியமா இருக்கக்கூடியதும் பார்ப்போம், பேலன்ஸ் இருக்கக்கூடியதும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்ப்போம். எதுவும் விட்டுட மாட்டோம், இது வேணும் அது வேணாம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ண மாட்டோம், விட்டுட மாட்டோம். எல்லாத்தையுமே என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல கவர் பண்ண போறோம், நீங்க கவலைப்பட தேவையில்லை, சரிங்களா? அப்போ காலைல பாத்தீங்க அப்படின்னா வீக் குவிஸ், குருவினா, அதுக்கு அடுத்து கலைச்சொல்லு, எக்ஸ்பெக்டட் சிறுவினாக்கள், இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம், அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இலக்கண குறிப்பு 4 to 5 மணி பாத்தீங்க அப்படின்னா இலக்கண குறிப்பு. அதுக்கடுத்து 5 to 6 பாத்தீங்க அப்படின்னா காட்சியை கண்டு கவிதை எழுதுக. சார் இப்போ 4 to 5 இலக்கண குறிப்பு எனக்கு தெரியாது சார் அப்படின்னா அந்த டைம் நீங்க நோட் பண்ணிட்டு கரெக்டா இலக்கண குறிப்பு கிளாஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க அட்டன் பண்ணிட்டு அதுல வந்து ஓகே இது ஒரு கிளியாரிட்டி கிடைச்சிருச்சு அப்படின்னு என்ன பண்ணணும், அது ஒரு டெஸ்ட் வைப்போம், அதெல்லாம் பார்த்து என்ன பண்ணணும், ஓகே அப்படின்ற மாதிரி என்ன பண்ணணும், நீங்க படிச்சுக்கணும், சரிங்களா? அதுக்கடுத்து 5 to 6 பாத்தீங்க அப்படின்னா அந்த காட்சியை கண்டு கவிதை எழுதுக. இயல் 1லேருந்து இயல் 9 இருக்கக்கூடிய காட்சியை கண்டு கவிதை எழுதுக சொல்ல போறேன். இது எல்லாத்துக்கும் என்ன பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் தர போறேன். எதுக்குமே பிடிஎஃப் இல்லாம உங்களுக்கு எந்த ஒரு வீடியோவும் நான் வந்து கொண்டு போக போறது இல்லை, ஏன்னா எல்லா பிடிஎஃப் உங்களுக்கு தர போறேன். உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரிங்களா? அதுக்கடுத்து 6 to 7 பாத்தீங்க அப்படின்னா தமிழ் இலக்கணத்துல இருக்கக்கூடிய புக் இன்சைட் 1 மார்க். புக் இன்சைட்ல இருக்குல்ல, அது இலக்கண கொஸ்டின் மட்டும்தான் இருக்குமா சார் அப்படின்னா இலக்கணமும் இருக்கும். அதுக்கு எடுத்து இருக்கக்கூடிய அந்த செயல்ல உரைநடை ஏதாச்சும் 1-2 கொஸ்டின் இருக்கு அப்படின்னா அதுவும் இருக்கும், சரிங்களா? இலக்கணம் மேஜரா கவர் ஆயிருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய புக் இன்சைட் கொஸ்டின் ரொம்ப 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 முக்கியம், அது இருக்கும். அதுக்கடுத்து 7 to 9 பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டட் நெடுவினாக்களை பொறுத்தளவு நான் முக்கியமா எதை சொல்ல போறேன் அப்படின்னா கதையை தான் சொல்ல போறேன். இன்னைக்கு ஒரு நாள் நீங்க பாத்தீங்கன்னா குருவினா, சிறுவினா, நெடுவினா 3மே கவர் ஆயிடும், நீங்க கவலையே பட தேவையில்லை. ஆனா வந்து புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நெடுவினா அப்படின்றது நான் கடைசியில, ஓகேவா, கடைசி நாள்ல ஃபுல் மாரத்தான் போகும்ல அன்னைக்கு நான் உங்களுக்கு எல்லா நெடுவினாவும் என்ன பண்றோம்னா அக்குவேர அணிவேர என்ன பண்றோம்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு இன்னைக்கு குருவினா, சிறுவினா, நெடுவினா எல்லாத்தையும் என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம டச் பண்ணி முக்கியமா இருக்கக்கூடியதை நம்ம பார்த்துருவோம். பேலன்ஸ் இருக்கக்கூடியது நடத்த மாட்டீங்களா சார் அப்படின்னா கண்டிப்பா நடத்துவேன், கடைசி இருக்கக்கூடிய மாரத்தான் அன்னைக்கு, சரிங்களா? இது இன்னைக்கான பிளான், சரிங்களா? ஓகே, மார்ச் 26 நாளைக்கு என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதே காலையில 10 to 11 பகுபத உறுப்பு இலக்கணம். அதுக்கடுத்து 11 to 12 பாத்தீங்க அப்படின்னா அழகிட்டு வாய்ப்பாடு. எல்லாருக்கும் வந்து அழகிட்டு வாய்ப்பாடு நான் ஒரு விஷயத்துல சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா சார் இது வரைக்கும் நான் படிச்சு வச்சுட்டேன் சார், இப்போ நீங்க வந்து புதுசா ஒரு மெத்தட் சொல்லி கொடுக்குறீங்க சார் அப்படின்னா நீங்க அந்த ஒரு பழைய மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்ல சார் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, இப்போ வரைக்கும் எனக்கு அழகிட்டு வாய்ப்பாடு ஒண்ணுமே தெரியாது அப்படி நீங்க நினைச்சீங்க மட்டும்தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு அழகிட்டு வாய்ப்பாடு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டைம்ல நீங்க கத்துக்கணும்.
ஆனா இதுவரையும் நான் படிச்சு வச்சிருக்கேன், நான் வந்து உங்கள்ட்ட புதுசா ஒண்ணு கத்துக்கலாமா அப்படின்னா வேணாம். ஏன்னா நீங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா அழகிட்டு வாய்ப்பு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மெத்தட்ல உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அதனால வந்து நீங்க எந்த மெத்தட்ல படிச்சிருக்கீங்களோ, இது வரைக்கும் எந்த மெத்தட்ல படிச்சிருக்கீங்களோ அது வரையும் நீங்க படிச்சுக்கலாம். ஒரு ரிவிஷன் மாதிரி வேணா என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அந்த அழகிட்டு வாய்ப்பாடு அட்டன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா 12 to 1 இலக்கண வினாக்கள். இலக்கண வினாக்கள் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்கல்ல, அந்த இலக்கண வினாக்கள் இருக்கு. அதுக்கடுத்து 1 to 2 பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் புக் இன்சைட். சரிங்களா? சாரி, புக் பேக் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வீக்ஸ். அதுக்கடுத்து 2 to 3 பாத்தீங்க அப்படின்னா கடிதம் எழுதுதல் இருக்குல்ல, நான் வந்து எல்லாத்தையுமே என்ன பண்ண போறோம் அப்படின்னா எதையுமே விட்டு வைக்க போறது இல்லை. உங்களுடைய புக்ல, உங்களுடைய கொஸ்டின் பேப்பர்ல எந்தெந்த கொஸ்டின்லாம் வரப்போதோ அதை அப்படியே தனித்தனியா பிரிச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னா உங்களுக்கு சொல்ல போறோம். சரிங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா 3 to 4 வந்து அந்த வாழ்த்து மடல் கடிதம். வாழ்த்து மடல் மட்டும் தான் சொல்லுவீங்களா அப்படின்னா அதுல கடிதம் வந்து கொஞ்சம் கவர் பண்ணாதீங்க. என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுலயும் கொஞ்சம் அந்த வாழ்த்து மடலை கவர் பண்ணிடுவேன். அதனால கடிதம் வாழ்த்து மடலை பத்தி நீங்க கவலையே பட தேவையில்ல, அது எல்லாத்தையுமே இதுல கவர் ஆயிரும். அதுக்கடுத்து 4 to 5 பாத்தீங்க அப்படின்னா அணி இலக்கணம் கொஸ்டின் இல்லாம இருக்கிறதே இல்ல. அணி இலக்கணம் ஒரு கொஸ்டின் வரப்போகுது. அதனால அணி இலக்கணத்தை பத்தி என்ன பண்ண போறேன் அப்படின்னா நடத்த போறேன். அதுக்கடுத்து 5 to 6 பாத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி கொஸ்டின். 21வது கேள்வி எப்பொழுது கேட்டுட்டே இருக்காங்கல்ல, அந்த ஒரு கேள்வி அடிக்கிறோம். ஓகேவா? அந்த ஒரு கேள்வி அடிக்கிற விதமா இந்த ஒரு செஷன் அப்படின்றது இருக்க போது 5 to 6. 6 to 7 பாத்தீங்க அப்படின்னா புக் இன்சைட் கேட்டுட்டே இருந்தீங்கல்ல, புக் இன்சைட் இருக்க போது. அதுக்கடுத்து 7 to 8 பாத்தீங்க அப்படின்னா மனப்பாட பகுதி இல்லாம வந்து எப்படியாச்சும் மார்க் எடுக்க முடியுமா? மனப்பாட பகுதி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து 8 to 9 பாத்தீங்க அப்படின்னா படிவம் நிரப்புதல். 8 to 9 பாத்தீங்க அப்படின்னா படிவம் நிரப்புதல். அப்போ இன்னைய நாளை விட அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா எல்லாமே என்ன பண்ண போறோம் அப்படின்னா பேக்கா உங்களுக்கு ஃபுல்லா நடத்த போறோம். அதனால இன்னைக்கு, நாளைக்கு, நாளானைக்கு தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. தமிழ்ல ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க. மார்ச் 27 பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் மாரத்தான். காலையில வந்து ஒரு 11 மணி ஸ்டார்ட் ஆகுதுல, 10 மணி உங்களுக்கு டைம் வந்து அப்டேட் பண்றோம். அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நைட் வரையும் அந்த ஒரு மாரத்தான் அப்படின்றது போகும். நீங்க என்ன பண்ணலாம்னா ஃபுல்லா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஃபுல்லா என் கூட வந்து படிச்சு ஃபுல் மார்க் எடுக்கலாம். சரிங்களா? அதனால வந்து நாங்க 3 பேருமே எடுப்போம். நானு யாழினியன் சார், ஷாவணி மேம் 3 பேருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா கலந்து உங்களுக்கு மாரத்தான்ல கொண்டு போகும். சரிங்களா? சரிப்பா. அடுத்து சார், இது வரையும் நீங்க எனக்கு நீங்களா படிக்கக்கூடிய மெத்தட், என்னோட சேர்ந்து படிக்கக்கூடிய மெத்தட் நான் சொல்லி கொடுத்துட்டேன். 3 நாளைக்கான ஸ்டடி பிளான். சார் கொஞ்சம் நான் ஓனா படிக்கணும்னு ட்ரை பண்றேன், அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டடி பிளான் சொல்லுங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு நான் சொல்ல போறேன். அதாவது 2, 1 இப்படி பிரிச்சுப்போம். இன்னைக்கு டேல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 டாபிக்கை கவர் பண்ணணும். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அடுத்த 2 டாபிக், அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னா இதோட ரிவிஷன் பிளஸ் கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் அப்படி வந்து கவர் பண்ணணும். என்ன சார் 2, 2, 1 அப்படின்னா நல்லா பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஓகேவா? பாருங்க, இப்போ பார்ட் 1 இருக்குல்ல, பார்ட் 1ஐயும் பார்ட் 2ஐயும் இன்னைக்கு நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். சார் நான் ஓனா படிக்கணும்னு நினைக்கிறேன் சார், எனக்கு ஒரு ஸ்டடி பிளான் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு பார்ட் 1 பார்ட் 2 செக்லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பார்ட் 1 பார்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க இன்னைக்கு கவர் பண்ணணும். நாளைக்கு பார்ட் 3 பார்ட் 4 நாளைக்கு கவர் பண்ணணும். பார்ட் 5 கவர் பண்ணிட்டு பார்ட் 1ல இருந்து பார்ட் 4 படிச்சீங்களா அது எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணணும். இப்படி படிச்சீங்க அப்படின்னா போதும், ஃபுல் மார்க் எடுத்துடலாம். சரிங்களா? ஏன்னா தமிழ்ல இருக்கக்கூடிய இது எல்லாத்தையும் என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ஒரு செக்லிஸ்ட் போட்டு கொடுத்தாச்சு. நீங்க ஜஸ்ட் டிக் போட்டா மட்டும் போதும். சரியா? அப்போ புக் இன்சைட் 1 மார்க், இலக்கணம், திருக்குறள், இலக்கண குறிப்பு, நூலாசிரியர், பாடல் வரிகள், சொல்லும் பொருளும், பாடலை படித்து வினாக்களுக்கு விடை இலக்கிய இதெல்லாம் படிச்சீங்க அப்படின்னு பாருங்க. இதெல்லாம் பார்ட் 1ல இருக்கக்கூடியது. அடுத்து பார்ட் 2 பாத்தீங்கன்னா செய்யுள், உரைநடை, திருக்குறள், இலக்கணம், மயங்கொலி சொற்கள், கலைச்சொல், இரு சொற்களை உரைதொழில் அமைத்துள்ளதுக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா பகுப்பதிருப்பு, இலக்கணம், விடை கேட்ட வினா, மனப்பாட திருக்குறள், ஊர் பெயரோட மருவு, தொகை சொற்கள் அடையாளம் காண்க, கலவை தொடராக மாற்றுக, இது எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க கவர் பண்ணணும். அப்போ அந்த ஒரு பார்ட் 1 பார்ட் 2ல அது இன்னைக்கு நீங்க கவர் பண்ணிருக்கணும். பார்ட் 3 and 4 வந்து நாளைக்கு மார்ச் 26 அன்னைக்கு. சரிங்களா? அப்ப பாருங்க, புக் இன்சைட் சிறுவினா இடஞ்சுட்டி பொருளுக்கு, திருக்குறள் சிறுவினா, ஓமை சுட்டும் பொருளை விளக்குக. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா அடிப்படலாம் எழுதுக, மனப்பாட பகுதி, இலக்கண வினா, உரை பத்தியை படித்து விடை இலக்கிய, அணி, நிரல்நிறை அணி, தற்குறிப்பேற்றணி, தீவகணி, அழகிட்டு வாய்ப்பாடு, குறிப்பு வரைக வினாக்கள். ஓகே சார், இதுல சொல்றத வந்து எனக்கு நடத்துவீங்களா சார்? நான் சொன்ன பிளான் முன்னாடி இருக்குல்ல, இதுதான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா பிரிச்சு போட்டிருக்கேன். அவ்வளவுதான். ஓகேங்களா? நீங்க வந்து ஓனா படிச்சாலும் சரி, என் கூட சேர்ந்து படிச்சாலும் சரி மார்க் எடுக்க முடியும். ஆனா ஓனா படிக்கிறப்ப என்ன ஒரு டிஃபிகல்ட் இருக்கும் அப்படின்னா தனியா ரொம்ப நேரம் நம்மளால படிக்க முடியாது. இப்போ நீங்க வந்து ஒரு கூட்டத்தோட சேர்ந்து படிக்கிறீங்க அப்படின்னா இவ்வளவு பேர் இவ்வளவு நேரம் கிளாஸ் அட்டெண்ட் பண்றாங்களே, நம்மளும் அட்டெண்ட் பண்ணணும். நம்மளால என்ன பண்ணலாம்னா நான் சொல்ல உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி இருக்கும். நீங்க புக்கை வச்சிருக்கீங்க இல்ல நோட்ஸ் கையில வச்சிருக்கீங்க அப்படின்னா நான் சொல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க நோட்ஸை பார்க்கணும். நல்லா ஸ்பீட் ரிவிஷன். ஓகேவா? டக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே போயிட்டே இருப்போம். அப்படி போகும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஓகே, அதனால வந்து பார்ட் 4 பாத்துங்க. பார்ட் 4 என்ன பண்ணணும், நாளைக்கு படிச்சிடணும். செய்யுள் புக் பேக், உரைநடை அந்த நடுவினாக்கள், திருக்குறள் நடுவினா, கடிதம், உணவு விடுதி, அதுக்கு உழவு தொழிலுக்கு வந்த நேசம், பணப்பை, மின்விளக்கு, காட்சி கண்டுக்கு படிவம், இது எல்லாமே நான் பண்றேன். செகண்ட் நாளா நடத்துறேன்.
நான் என்ன பிளான் போட்டு கொடுத்தனோ அதுதான் நடத்த போறேன். உங்களுக்கு ஓனா படிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு செக்லிஸ்ட் மூலமா எப்படி படிக்கணும் அப்படின்றத சொல்ல போறேன். அதுக்கடுத்து வகுப்பு சேர்க்கை, நூலகர் உறுப்பினர் படிவம், விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம், மொழிபெயர்க்கை, இலக்கிய மேம்பாட்டுக்கு வாழ்த்து மடல். சரிங்களா? இது எல்லாத்தையும் என்ன பண்ண போறீங்க? 2வது நாள் நீங்க படிச்சு முடிக்கணும். சரிங்களா? அதுக்கடுத்து கடைசி நாள் பார்க்க போறப்ப என்ன அப்படின்னா அந்த துணைப்பாட கதை இதெல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கும் அப்படின்றதுனால கடைசியில வச்சிருக்கேன். இது நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கடுத்து குறிப்புகளை கண்டு ஒரு பக்க அளவில் நாடகம் எழுதுக. சின்ன பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பெரிய அளவில் என்ன பண்ணணும்? ஒரு நாடகம் மாதிரி எழுதணும். அதுக்கடுத்து கட்டுரை எழுதணும். சான்றோர் வளர்த்த தமிழ், விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும், அரசு பொருட்காட்சி, கலை திருவிழா. இதெல்லாம் நம்ம முடிச்சிட்டோமா அப்படின்றத பாருங்க. இதெல்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா சூப்பர். அவ்வளவுதான். அப்போ கடைசி நாள் என்ன பண்ண போறீங்க? கடைசி நாள் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இது ஃபுல்லாத்தையும் முடிச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் 2 நாள் படிச்சீங்களா, அது கடைசி 1 நாள் படிச்சது ஃபுல்லா சேர்த்து ஒரு ரிவிஷன் பண்ண போறீங்க. இது நான் ஓனா படிக்கிறேன் அப்படின்னா, இது என் கூட சேர்ந்து படிக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவேன்? ஒரு கிளாஸா வந்து தனித்தனியா நடத்த போறேன். உங்களுக்கு டைம் அப்படின்றது மீதி இருக்கும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா காலையில நான் ஸ்டார்ட் பண்றதே 10 மணி தான். காலையில நீங்க 5 மணிக்கு எந்திரிச்சீங்க அப்படின்னா 6, 7, 8, 9, 10 5 மணி நேரம் இருக்கு. நைட்டு நான் 9 மணிக்கு முடிச்சிடுவேன். 10, 11, 12 ஒரு 11 மணி வரை படிக்கிறீங்க அப்படின்னா வச்சுப்போமே, அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் கிட்டத்தட்ட ஓனா படிக்கிறதுக்கு டைம் தனியாக கிடைக்குது. ஓகேவா? இந்த ஒரு 3 நாள் கஷ்டப்படுங்க, தமிழில் ஃபுல் மார்க் எடுக்கலாம். அதனால வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு படிச்சீங்க அப்படின்னாலே ஈஸியாக என்ன பண்ணலாம்னா தமிழில் தட்டி தூக்கலாம். சரியா? அதனால நீங்கள் கவலைப்படாதீங்க, ஈஸியாக எடுக்கலாம். சரியா? ஓகே, எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல். எதுக்காக இந்த ஒரு வாட்ஸ்அப் சேனல் அப்படின்னா வரக்கூடிய எக்ஸாம் தமிழ் முடிஞ்சு இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் என்ன பண்ண போறோம் அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறோம். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இதில் ஸ்டடி மெட்டீரியல்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே ஷேர் பண்ண போறோம். அதனால இந்த ஒரு வாட்ஸ்அப் சேனல் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. யாருக்கெல்லாம் செக்லிஸ்டோடைய பிடிஎஃப் நான் இப்போ சொல்லிட்டே வந்தால செக்லிஸ்ட், ஒரு நாள் இதை படிக்க போறீங்க, 2வது நாள் இதை படிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன்ல, அந்த ஒரு செக்லிஸ்ட்கான பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜஸ்ட் கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அந்த ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்றதோடு மட்டும் விட்டு வைக்காம போய் ஒரு ஜெராக்ஸ் போடுங்க. ஜெராக்ஸ் போட்டு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை கொஞ்சம் எடுத்து வச்சு படிச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் ஒன்று தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். எல்லாரும் வந்து அடுத்தடுத்த மாரத்தானுக்கு வந்து கண்டிப்பாக வந்துருங்க. அடுத்த மாரத்தானில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.